நான் உங்களுக்கு ஒன்றை சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில் ஓட்டு இந்த தலைவனாக்குனாரு. இவங்க அப்பாவும் மகனும் என்னை இந்த மாதிரி செஞ்சு என்னை முதல்வர் ஆகிட்டு தான் போவாங்க. நீங்க வேணா அது நடக்கும், நீங்க எழுதி வைங்க, உறுதியா செய்வாங்க. இது போன்ற நடவடிக்கை உங்களோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்குன்றீங்களா? அப்ப இது போன்ற நடவடிக்கை உங்களோட வளர்ச்சிக்கு காரணமா இருக்குன்றீங்களா? வளர்ச்சிக்கு காரணமா அதெல்லாம் தெரியாது. இது இடையூறு இல்ல. இடையூறு இருந்தா இத்தனை லட்சம் மக்கள் என்னை நேசிச்சு ஒரு எளிய மகனை புதுசா சின்னம் கொடுத்தாங்க. தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க. 8வது பெட்டியில என் சின்னத்தை வச்சாங்க. கோடிக்கணக்கா காசுகளை கொட்டி இறைச்சாங்க. எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் இல்லை. நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எங்களை தேடி 36 லட்சம் வாக்கை கொடுத்து தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற ஒரு இதுவரை தமிழக அரசியல் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நானும், எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த். அவர் தெரியும் உங்களுக்கு, புகழ்பெற்ற ஒரு 40 வருடங்களுக்கு மேல நடிச்சவர். எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இல்லை. ஆனால் என்னைய மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இதெல்லாம் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லை தானே. நீங்க இப்ப நீங்க ஒரு தாள் சோறு விட்டு கூட்டம் போடுவோம், ஒரு விளம்பரம் இல்லை. எந்த தலைவர் பேசுறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பார்ப்போம். காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்ப்போம். அப்ப இதெல்லாம் என்னைய பாதிக்கல.